இயற்கையை பாதுகாக்க நாம் என்ன செய்ய வேண்டும் என்று பொதுமக்களிடம் கருத்து கேட்டது புதிய தலைமுறை. இதற்கு அவர்கள் தெரிவித்த கருத்துக்களை இப்பொழுது பார்க்கலாம். இயற்கையை பாதுகாக்கணும்னா மண் வளத்தை முதல்ல பாதுகாக்கணும். முதல்ல காவேரி ஆற்றுல மண் அள்ளுறதை நிப்பாட்டணும், மரங்கள் வளர்க்கணும். மரங்களை வளர்த்தாதான் இயற்கையை பாதுகாக்க முடியும். குப்பை தொட்டினா குப்பை தொட்டை தான் போடணும், கண்ட இடத்துல போடக்கூடாது. நம்ம டிசிப்ளினை கரெக்டாக மெயின்டைன் பண்ணோம்னா அந்த இயற்கைகளை நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம கரெக்டாக வரோமோ பாதுகாக்கணும். டீஃபாரஸ்ட்ரேஷனை ஃபஸ்ட்டு ஒழிக்கணும், ட்ரீ பிளான்டேஷனை ப்ரொமோட் பண்ணணும். எஜுகேஷனில் என்னென்னமோ சொல்லித்தரோம். தேவையான ஃபெல்ட் நீடுக்கு என்னென்ன தேவையோ அதை ஃபஸ்ட்டு யங் ஜென்ரேஷனுக்கு சொல்லிக் கொடுத்தா மழை வரத்துக்கும் இயற்கையை பாதுகாக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. அதிகமான இந்த வாகனங்கள் புகையில்லாத வாகனத்தை நம்ம பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம்னாலே இயற்கை பாதுகாப்பாக இருக்கும். ரெண்டாவது, இன்றைக்கி மரங்கள் வளர்க்குறதுக்கான வழிகள் இல்லாமல் போயிடுச்சு. ஏன்னா எல்லாருமே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வீடு வேணும் அப்படின்னு எல்லோரும் எதிர்பார்க்குறாங்க. அப்போ எல்லாத்துக்கும் ஒவ்வொரு வீடு வேணும்னும் போது இப்போ கட்டடங்கள் அதிகமானதுனால மரங்கள் வைக்கிறதுக்கான வழி இல்லை. ஆனால் நம்ம எப்படி பாதுகாக்கிறது போல் இயற்கையும் பாதுகாக்கலாம். எல்லாருமே ஒரு இதாக வச்சுக்கணும். நம்ம எல்லா எதுவுமே ஒரு சுத்தமாக வச்சுக்கணும். அதே சமயத்தில் தண்ணி நல்லா விடணும். அது இல்லாமல் இந்த பூச்சி கீச்சி இல்லாமல் மற்றது இல்லாமல் சுத்தமாக வச்சுக்கிட்டோம்னா நமக்கு ஓரளவுக்கு நல்லா இது பண்ணணும்.